ஆஷ் கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காயை வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சு அதை பீஸ் பீஸாக போட்டு அதில் இருக்கக்கூடிய விரையை எடுத்து தோலை சீவி இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போது கேஸை ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பாத்திரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த பூசணிக்காய் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி விடும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூசணிக்காவில் கொஞ்சமாக தண்ணி வரும், அந்த தண்ணியும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அல்வா பக்கத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காசி அல்வா, பூசணிக்காய் அல்வா.